உங்ககிட்ட தெளிவா நான் இப்ப சொல்றேன், மக்கள் உங்ககிட்ட கேட்டது வந்து உங்களுடைய சினிமா டயலாக்கையோ உங்களுடைய தற்புகழ்ச்சி பொய்யுரைகளையோ அல்லது நீங்க கடந்து வந்த புனிதமான வரலாற பத்தியோ நீங்கள் பொய்யுரையாய் கூறிய அடுத்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டின கதையோ கேட்டது கிடையாது. நீங்க வந்து 30 நாள் ஆகுது. இதுக்குள்ள அவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேடா ஆயிருக்கு. எங்கள் பிஞ்சு குழந்தைகள், எங்கள் வீட்டு பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகி இரையாக்கப்பட்டு கொல்லப்படுகின்றனர். இதற்கு தீர்வு என்ன? போதாக்குறைக்கு விவசாயிகள் கஷ்டம், மழை பெய்யாததுனால தண்ணீர் பஞ்சம், இன்னும் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நீங்க தரப்போறீங்க? நீங்க இதுக்கு எடுத்த என்னென்ன திட்டங்கள் நீங்க இப்ப தீட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்க புத்தி கூர்மைய தீட்டி இருக்கீங்களான்னு கேள்வி கேட்டா, நீங்க வந்து உங்களுடைய படம் வந்து இப்போ சினிமா தியேட்டர்ல ஓடலங்கிறதுக்காகவே சபை, அதாவது இந்த சட்டமன்ற சபையை தேட்டரா மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நடிச்சு ஊறி போன உடம்பு அப்படிங்கிறதுக்காக உங்களால தேமையேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க முடியும், இல்லைன்னா கையை கால ஆட்டி டயலாக் பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து உட்கார்ந்து ஒரு பொய்யுரை ஆச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கேள்வி கேட்டா, இப்ப ஆசிரியர் உட்கார்ந்து பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் வந்து பேசவே மாட்டான், என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். அதே ஆசிரியர் இல்லைன்னா சட்டமித்தனம் பண்ணுவான், வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பான், பயங்கரமா டயலாக் அடிப்பான். ஆசிரியர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது, ஏன்னா அவ்வளவு மக்கு மடச்சாம்பிராணியா இருப்பான். அப்ப ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, இடையே நான் கத்து தந்த திருக்குறளா சொல்லுடா, கம்பராமாயணத்தின் ஆசிரியர் யாருன்னு சொல்லுடா அப்படின்னு அவங்க சூசகமா பதிலே சொல்லி கொடுத்து கேள்வி கேட்டாலும் வாயை திறக்க மாட்டான். அப்போ பேசுடா, வாயை தரடான்னு மண்டையில 2 தட்டு தட்டுவாங்க. உடனே கோபமாகி மாணவன் அடுத்த 2 நாள் கழிச்சு எழும்பி, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், அப்படி போடு போடு போடு. ஆசிரியர் ஓட ஓட விரட்டுவாங்களா இல்லையா? கையை பழுக்க அடிப்பாங்களா இல்லையா? இப்ப அடிக்க கூடாதுன்னு சட்டம். நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் அப்புறம் வரிப்புலி மாதிரி தான் போகணும் வீட்டுக்கு, இப்படி எல்லாம் பண்ணுனா. அது மாதிரி இருக்கு. இப்போ நாங்க கேட்டது என்ன, நீங்க கொடுத்தது என்ன? பதில் சொல்ல தெரியாதுங்கிற ஒற்றை காரணத்துக்காக, அதாவது ஆன் த ஸ்பாட் கேள்வி கேட்டா பதில் வராது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக, உங்களுக்கு அது சென்ஸ் இல்ல அப்படிங்கிற கூடிய ஒரு ஒற்றை காரணத்துக்காக அதை எடுத்துட்டீங்க. சரி, புத்திசாலிகள். அதுக்கப்புறம் 3வது நாள் நீங்க எல்லாம் பேசுறத வச்சுக்கிட்டு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி நடிச்சு பார்த்துக்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து 3வது நாள் வந்து பேசுறீங்க. எதிர்கட்சி தலைவரோட அப்பாவை வந்து கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு ஒரு கோமாளிகளின் கூடாரமா நக்கல் நையாண்டி சபாவா லொள்ளு சபாவா மாத்திருக்கீங்க. உங்க சபாநாயகரா லொள்ளு சபாநாயகரா மாத்தி வச்சிருக்கீங்க. நீங்க லொள்ளு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணிருக்கீங்க. அதாவது முதல்ல வந்து என்ன